பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களுக்கும், நாளைய பாரதத்தை நிறுவுவதற்காக என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், நான் எப்பவும் நம்புவது போல வீழப் பிறந்த மானிடன் எழுந்து வாழத் தொடங்கும் முன்பே உலகை ஆளத் தொடங்கிய மாபெரும் இனம், அந்த இனத்தை தந்த தேசம், அந்த தேசத்தின் வாரிசுகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த காணொளி வாயிலாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பல பொய்களாலும் சில உண்மைகளை மறைக்கப்பட்டதாலும் கற்பிக்கப்பட்டதா இருக்குங்க. அதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் நமக்கு சுதந்திரம் வந்தது அப்படின்னு சொல்லி, அதற்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய உண்மையை நம்மிடமிருந்து மறைத்திருக்கிறது நம்மளுடைய வரலாறு. அந்த உண்மை என்னன்னாங்க, 1943 அக்டோபர் மாதத்திலேயே பாரத தேசத்தை சேர்ந்த ஒரு நிலம் சுதந்திர காற்றை சுவாசிச்சது. நம்மளுடைய தேசிய கொடி வான் உயர பறந்தது. இந்த உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறாங்க. இந்த நிஜத்தை சாத்தியப்படுத்தியவர், சிறிது ரத்தத்தை தாருங்கள், நிறைய சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழக்கமிட்டவர், சுதந்திரம் என்பது யாரும் கொடுத்து பெறுவதல்ல, போராடி பெறுவது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் நம்மளுடைய தலைவர், தேசிய தந்தை, நம் கொள்கை தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவரை போற்றி மகிழ்கிறோம். அதே சமயத்துல தலைவர் கூறியது போல, விதைத்தவன் மறைந்தாலும் விதைகள் மறையாது. அவர் கொண்ட லட்சியம் அகிலம் போற்றக்கூடிய அகண்ட பாரதம். அந்த லட்சியத்தை அவருடைய கொள்கையாகிய தேசியம், பொது உடைமை என்ற சித்தாந்தத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உழைப்போம். அவரே சொல்லியது போல, விதைத்தவன் இன்று இல்லை என்று சொன்னாலும் அவரால் விதைக்கப்பட்ட விதைகளாக நாம் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான நபர்கள் கூடி நிற்கின்றோம். இந்த விதைகள் விருட்சங்களாக மாறி நாளைய பாரதத்தில் ஒரு புதிய வரலாற்றை விதைப்போம். நம்பிக்கையோடு இருங்கள். நாளை நமது வெற்றி நிச்சயம். ஜெய்ஹிந்த்.